ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு பிஎஸ்எஸ்ஆர் கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர்ல இருந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் வந்து போர்டு எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பயோமாலிக்யூல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஒரு டாபிக்கும் வந்து முக்கியமானது. ஸோ யூஸ்வலா பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் வந்து ரொம்ப கஷ்டமா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து அது ஏன்னா ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து எத வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல நம்ம பார்க்க போற ஒரு பாயிண்ட்டுமே நம்மளுக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துல இருந்தும் வித்தியாசமா நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் குடுத்து கொஸ்டின்ஸ் குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ முடியும் பொழுது, அதாவது நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த டாபிக்ல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இப்ப ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ்க்குள்ள போவோம். ஸோ குளுக்கோஸ் நம்மளுக்கு ஜெனரல் ஃபார்முலா எப்பவுமே ஈஸியா எழுத ஞாபகம் வச்சுக்கலாம். C6H12O6. ஸோ குளுக்கோஸ் அப்படின்னாவே ஆல்டோ ஹெக்ஸோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்டோ ஹெக்ஸோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்டோ அப்படின்னா ஆல்டிஹைடு குரூப் இருக்கு. ஹெக்ஸ் அப்படின்றது எதை குறிக்குது? 6 கார்பன் இருக்கிறத குறிக்குது. ஓஸ் அப்படின்றது நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்டை குறிக்குது. ஸோ ஆல்டோ ஹெக்ஸோஸ் அப்படின்னா குளுக்கோஸ்ன்னு அர்த்தம். அதே மாதிரி குளுக்கோஸை வந்து நம்ம டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்றது எதை வச்சு நம்ம சொல்றோம்னா அதனுடைய ஆப்டிக்கல் ரொட்டேஷனை வச்சு சொல்றோம். குளுக்கோஸ் வந்து பிளேன் போலரைஸ்டு லைட்டை கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும். அதனால அதை நம்ம வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரின்னு சொல்றதுனால குளுக்கோஸை நம்ம டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னும் சொல்லலாம். இப்ப நம்ம ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷனுக்கு போகலாம். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டியது இந்த மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன் எலிமெண்டல் அனாலிசிஸ் மூலமா குளுக்கோஸினுடைய ஃபார்முலாவை மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணினாங்க. நம்ம மேலே எழுதியிருக்கிற அதே ஃபார்முலா. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் குளுக்கோஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி C6H12O6. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குளுக்கோஸை ஹைட்ரஜன் அயோடைடு போட்டு ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என் ஹெக்சேன் கிடைக்குது. ஸோ ரெண்டாவது என்ன பண்றாங்க? குளுக்கோஸ் எடுத்துக்கிறாங்க. குளுக்கோஸை ஹைட்ரஜன் அயோடைடு போட்டு ஹீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? என் ஹெக்சேன் கிடைக்கும். ஸோ நம்ம ரியாக்ஷன் இங்க எழுதுவோம். குளுக்கோஸை ஜென்ரலா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஏன்னா இங்க ஆல்டிஹைடு குரூப் இருக்கு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஆல்டிஹைடு பார்ட் வந்து எண்டில் தான் ஏதாவது ஒரு டெர்மினல் ஒன்று ஃபர்ஸ்ட்லயோ இல்லை லாஸ்ட்லயோ தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ இங்க மேலே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் CHOH எத்தனை இருக்குது அப்படின்னா 4 காமிக்கிறோம். அப்புறம் CH2OH. ஸோ ரியாக்ஷன்ஸ் எழுதுறதுக்காக நம்ம குளுக்கோஸை இப்படி ரெப்ரசென்ட் பண்றோம். இதுல ஹைட்ரஜன் அயோடைடு போட்டு ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு என் ஹெக்சேன் கிடைக்குது. ஸோ என் ஹெக்சேன் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? இந்த மாதிரி. ஸோ ஸ்ட்ரெயிட் செயின்ல 6 கார்பனும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து என் ஹெக்சேன். ஸோ ப்ராடக்ட் வந்து என் ஹெக்சேன் கிடைக்கிறதுனால என்ன வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க, என்ன வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா குளுக்கோஸ்ல 6 கார்பனும் அப்படியே ஸ்ட்ரெயிட் செயினா லிங்க் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம இன்ஃபர் பண்றது ஆல் 6 carbon atoms are linked in a straight chain. So ஒரு அந்த இண்டிகேஷனும் நமக்கு தெரியணும். அவங்க என்ன வந்து இண்டிகேட் பண்றாங்க, அந்த ரியாக்ஷன் என்ன இண்டிகேட் பண்ணுது, நம்ம என்ன இன்ஃபர் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் என்ன பண்றாங்க அப்படின்னா குளுக்கோஸ் எடுத்து இத ஹைட்ராக்சிலாமின் கூட, ஸோ ஹைட்ராக்சிலாமின்னா NH2OH கூட போட்டு ட்ரீட் பண்றாங்க. நமக்கு ப்ராடக்ட் வந்து ஆக்சின் கிடைக்குது. அதே மாதிரி குளுக்கோஸ் எடுத்து ஹைட்ரஜன் சயனைடு கூட போடும் பொழுது நமக்கு சைனோஹைட்ரின் கிடைக்குது.
ஸோ யூசுவலா ஹைட்ராக்சில் அமீன் ஹைட்ரஜன் சயனைட் நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கூட நம்ம ஹைட்ராக்சில் அமீன் வந்து போடும் பொழுது நம்மளுக்கு ஆக்சின் கிடைக்கும். ஹைட்ரஜன் சயனைடு கூட ட்ரீட் பண்ணும்போது சயனோஹைட்ரைட். ஸோ பக்கத்துல அந்த ஜெனரல் ரியாக்ஷனையும் நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கார்பனைல் குரூப் இருக்கு. இந்த கார்பனைல் குரூப்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஹைட்ராக்சில் அமீன் போடுறோம்னா ஸோ NH2OH. சரி, இது போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இதுல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் இதுல இருக்கக்கூடிய H2 கூட சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த டபுள் பாண்ட்ல டைரக்டா இந்த NOH வந்து அட்டாச் ஆகும் பொழுது நமக்கு C டபுள் பாண்ட் இந்த பக்கம் நம்ம என்ன போட போறோம்? NOH வரும். இதுக்கு பேரு ஆக்சின். சரியா? அதே மாதிரி ஹைட்ரஜன் சயனைடு நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்னா இங்க எழுதுறேன் நானு C டபுள் பாண்ட் O பிளஸ் HCN. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் வந்து கிளீவ் ஆகி இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூடயும் இந்த பக்கம் கார்பன்ல சயனைடு வந்து அட்டாச் ஆகும் பொழுது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இது அப்படியே இருக்க போகுது. இப்போ இந்த பாண்டுல நம்ம ஆக்சிஜன் கூட எது வரப்போகுது? ஹைட்ரஜன் வரப்போகுது. இந்த பக்கம் பாண்டுல CN. இதுக்கு பேரு சயனோஹைட்ரன். ஸோ இந்த ஆன்சர் வருது ஆக்சினும் சயனோஹைட்ரனும் வருது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ல நம்ம எடுத்துக்கிட்ட ஆர்கானிக் காம்பவுண்ட்ல கார்பனைல் குரூப் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகலைன்னா நம்ம எடுத்துக்கிட்ட ஆர்கானிக் காம்பவுண்ட்ல கார்பனைல் குரூப் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம குளுக்கோஸ்ல இந்த ரியாக்ஷனை நடத்தும் பொழுது நம்மளுக்கு குளுக்கோஸ் ஆக்சிமும் சயனோஹைட்ரனும் கொடுக்குது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா குளுக்கோஸ்ல கார்பனைல் குரூப் இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ரியாக்ஷன் எழுதுவோம். ஸோ குளுக்கோஸ் CHOH 4 times CH2OH. இப்போ இதுல நம்ம என்ன செய்யணும்? ஹைட்ராக்சில் அமீன் போடணும். NH2OH. ஸோ அப்போ இந்த பார்ட் இருக்கு இல்லையா? இந்த பார்ட்ல இங்க நம்ம மேலே எழுதின இந்த பார்ட் இருக்கும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ இந்த C இருக்கு. இந்த Cக்கு ஒரு பக்கம் H இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது? இந்த டபுள் பாண்ட் ஓல தான் நம்மளுக்கு என்ன வந்து அட்டாச் ஆகும்? இந்த NOH அட்டாச் ஆகும். அப்போ மீதி இருக்கிறது நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. CHOH 4 times CH2OH. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு குளுக்கோஸ் ஆக்சின் கிடைக்கும். சரியா? இப்ப நம்ம அடுத்தது ஹைட்ரஜன் சயனைடுக்கு போவோம். HCN. ஸோ இங்கேயும் எந்த பார்ட்ல தான் நம்மளுக்கு சேஞ்ச் இருக்க போது? இந்த CHO பார்ட்டுக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த சைடு Cல OHம் இன்னொரு பக்கம் CNம் நமக்கு கிடைக்க போகுது. அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த C அப்படியே இருக்கு. இந்த H பார்ட் அப்படியே இருக்க போகுது. சரியா? இப்போ இந்த ஒரு பாண்டுல நமக்கு OHம் இன்னொரு பார்ட்ல நமக்கு CNம் கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய செகண்ட் கார்பன்ல இருந்து அப்படியே தான், சேஞ்ச் கிடையாது. சரியா? சயனோஹைட்ரன். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா குளுக்கோஸ்ல வந்து கார்பனைல் குரூப் இருக்கு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ குளுக்கோஸ் contains carbonyl group. சரியா? ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்றோம்? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு போக போறோம். ஸோ குளுக்கோஸ் ஹைட்ராக்சில் அமீனோட சேர்ந்து ஆக்சிமும் சயனோஹைட்ரினோட சேர்ந்து சயனோ
சாரி ஹைட்ரஜன் சயனைடோட சேர்ந்து சயனோஹைட்ரேனும் நமக்கு கொடுக்கறதுனால குளுக்கோஸ்ல நம்ம கார்பனைல் குரூப் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது 4வதுக்கு போறோம். ஸோ 4வது இன்னும் கொஞ்சம் இன் டீட்டெயிலா போகுது. ஏன்னா இப்ப கார்பனைல் குரூப் அப்படின்றது நம்ம 2ஆ பார்க்கலாம். ஒண்ணு ஆல்டிஹைடிக் குரூப்பா இருக்கலாம். அல்லது வெறும் கீட்டோன் குரூப்பா இருக்கலாம். ஸோ அப்ப இந்த கார்பனைல்ல குளுக்கோஸ்ல ஆல்டிஹைடிக் குரூப் இருக்கா அல்லது கீட்டோனிக் குரூப் இருக்குதா அப்படின்றதுக்கான டெஸ்ட் தான் இப்போ நம்ம செய்ய போறோம். ஸோ இங்க என்ன பண்ண போறோம்? குளுக்கோஸை எடுத்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அதாவது புரோமின் வாட்டர் ஆட் பண்றோம். ஸோ மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்டிஹைடிக் குரூப் இருக்குது அப்படின்னா அதை வந்து உடனே அது ஆசிடா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சரியா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? குளுக்கோனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ரியாக்ஷன் எழுதும். ஸோ CHO CHOH CH2OH. இப்போ இந்த இடத்துல நம்ம புரோமின் வாட்டர் போட்டோம்னா நம்மளுக்கு பாண்ட் பிரேக்கிங் எங்கேயுமே நடக்காம அந்த 6 கார்பனும் இருக்கிற மாதிரி ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ வேற எங்கேயும் டிஸ்டர்ப் ஆகல. சரியா? இப்போ கீட்டோனிக் குரூப் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பாண்ட் பிரேக்கேஜ் இருக்கும். கார்பன் கார்பனுக்கு நடுவுல என்ன ஆகும்? ஒரு பாண்ட் வந்து உடஞ்சி நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனா ஆல்டிஹைடிக் குரூப் இருக்குது அப்படின்னா பேரண்ட்ல எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குதோ அதே நம்பர் ஆஃப் கார்பன் கவுண்ட் நம்மளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்லயும் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆல்டிஹைடிக் பார்ட் என்னவா கன்வெர்ட் ஆகுது? கார்பாக்சிலிக் ஆசிட் பார்ட்டா கன்வெர்ட் ஆகும். இதுல இருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா நமக்கு குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய கார்பனைல் பார்ட் வந்து ஆல்டிஹைடிக் பார்ட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். சரியா? ஸோ கார்பனைல் group is present as an aldehydic group. சரி, அப்போ நம்ம 6 கார்பன் ஸ்ட்ரெயிட்டா வந்து அட்டாச் ஆயிருக்கு. இங்க நம்மளுக்கு ஆல்டிஹைடிக் குரூப். ஸோ ஆல்டிஹைடிக் குரூப் எப்பவுமே வந்து ஒரு எண்டுல தான் இருக்க போகுது. சரி, ஒரு டெர்மினல்ல தான் இருக்க போகுது. அடுத்தது 5வது நம்ம என்ன செய்ய போறோம்? குளுக்கோஸ் எடுத்து அசிட்டிக் அன்ஹைட்ரைடோட, சரியா, அசிட்டிக் அன்ஹைட்ரைடு கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு ஸ்டேபிள் பென்டா அசிட்டேட் கிடைக்குது. ஸோ பென்டா அசிட்டேட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ பென்டா அப்படின்னா 5. ஸோ 5 அசிட்டேட் குரூப் நம்மளுக்கு ப்ராடக்டா கிடைக்குது. 5 அசிட்டேட் குரூப்பும் குளுக்கோஸ்ல அட்டாச் ஆகிற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ அசிட்டிக் அன்ஹைட்ரேட் எப்படி நமக்கு ரியாக்ட் பண்ணும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆல்கஹால் இருக்குது அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து OH குரூப் இருக்குது அப்படின்னா அசிட்டிக் அன்ஹைட்ரைடு போடும் பொழுது ஸோ அசிட்டிக் அன்ஹைட்ரைட் ஃபார்முலா என்ன? CH3CO இதுதான் அசிட்டிக் அன்ஹைட்ரைட். இப்போ நம்ம கிட்ட வந்து OH குரூப் இருக்குது அப்படின்னா இந்த அசிட்டிக் அன்ஹைட்ரைட் என்ன ஆகும்? இந்த இடத்துல இந்த பார்ட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இதுல இந்த அசிட்டிக் அன்ஹைட்ரைட்ல இந்த 2 பாண்ட்ல ஒரு பாண்ட் க்ளீவ் ஆகி இந்த ஹைட்ரஜனோட இந்த ஆக்சிஜன் பார்ட் போகும். இப்படி. சோ அப்ப இது என்னவா போயிடுது? CH3COOH அசிட்டிக் ஆசிடா போகும். இப்போ மீதம் இருக்கக்கூடிய இந்த பார்ட் எதுல வந்து அட்டாச் ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன்ல அட்டாச் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த O அப்படியே இருக்கு. இதுல COCH3ன்னு வந்து அட்டாச் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அசிட்டேட் அப்படின்னு சொல்றோம்.
சரியா? ஸோ அசிட்டிக் அன்ஹைட்ரைடு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஹைட்ராக்சி பார்ட் அதாவது ஆல்கஹாலிக் பார்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இந்த அசிட்டிக் அன்ஹைட்ரைட்ல CH3COOவும் சேர்ந்து அசிட்டிக் ஆசிடா வெளியில போயிடும். மீதம் இருக்கிற பார்ட் இந்த ஆக்சிஜன்ல வந்து அட்டாச் ஆகும்போது நமக்கு அசிட்டேட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ குளுக்கோஸ்ல அசிட்டிக் அன்ஹைட்ரைட் போடும்போது எனக்கு இந்த மாதிரி எத்தனை அசிட்டேட் ஃபார்ம் ஆகுது? 5 அசிட்டேட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ 5 அசிட்டேட் ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம்? நம்ம கிட்ட எத்தனை OH குரூப் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். 5 OH குரூப் இருக்குது. ஏன்னா 5 OH இருந்ததுனால தான் எனக்கு 5 அசிட்டேட் குரூப் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். இப்போ நம்ம ரியாக்ஷன் எழுதுவோம். குளுக்கோஸ் CHO CHOH 4 times CH2OH. இதுல நம்ம அசிட்டிக் அன்ஹைட்ரைட் போடுறோம். அதாவது CH3CO. இதை ஷார்ட்டா எப்படி எழுதலாம்? இது மேல இருக்கிறத இப்படி எழுதலாம். CH3CO twice CO அப்படின்னு. அப்ப என்ன ஆகும்? இதுல இருக்கக்கூடிய ஒரு CH3CO இந்த ஆக்சிஜன் இந்த ஆல்கஹாலிக் பார்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து நமக்கு அசிட்டிக் ஆசிடா வெளியில படும். ஸோ அப்ப இந்த இடத்துல இங்க ஒரு 4 OH இருக்கு. இதுல ஒரு OH. அப்போ மொத்தம் 5 OH. அப்ப 5 அசிட்டிக் ஆசிட் நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த 5 மீதம் இருக்கக்கூடிய OCCH3 எதுல போய் அட்டாச் ஆகும்? இந்த ஆக்சிஜன்ல அட்டாச் ஆகும்போது நமக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்? CHO CHO இந்த இடத்துல COCH3 எத்தனை டைம்ஸ் இங்க காமிக்கணும்? இதுல 4 டைம்ஸ் காமிப்போம். அப்புறம் கீழே ஒரு CH2O இதுல ஒரு COCH3. ஸோ அப்ப டோட்டலா இதுல ஒரு 4 இதுல ஒரு 5 நமக்கு பென்டா அசிட்டேட் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க ஃபார்ம் ஆகிற பென்டா அசிட்டேட் வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுனால நம்ம இதுல இருந்து என்ன வந்து கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா குளுக்கோஸ்ல 5 OH குரூப் இருக்கு. OH groups are attached to different carbon. Different carbon. அடுத்ததுக்கு வரோம். ஸோ அடுத்தது வந்து 6th ஒன். ஸோ இங்க வரைக்கும் நம்ம 5 பார்த்துருக்கோம். இங்க 6. ஸோ இப்போ 6th ஒன் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து 5 OH குரூப்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த 5 OH குரூப்புமே வந்து பிரைமரியா இல்ல அதுல செகண்டரி இருக்குதா அல்லது டெர்ஷரி இருக்குதா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம படிக்கும் போதே எப்பவுமே பிரைமரி செகண்டரி டெர்ஷரி நம்ம படிப்போம். இதுல எந்த டைப் ஆஃப் OH குரூப் இங்க அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ யூசுவலா நம்ம வந்து ஒரு ஆல்கஹால் அதாவது பிரைமரி ஆல்கஹாலை நம்ம ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிரைமரி ஆல்கஹாலை இந்த ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் டைரக்டா கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தி கொடுக்கும். ஸோ அப்போ ஒரு காம்பவுண்ட்ல பிரைமரி செகண்டரின்னு நம்மளுக்கு ஆல்கஹாலிக் குரூப் இருக்குது. ஒரே காம்பவுண்ட்ல பிரைமரியும் இருக்குது செகண்டரியும் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும் பொழுது முதல்ல பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் தான் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னா கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். பிரைமரி கன்வெர்ட் ஆனதுக்கு பிறகுதான் நம்மளுக்கு செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப் கன்வர்ஷன் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம். ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? குளுக்கோஸ் எடுத்துக்கிறோம். குளுக்கோஸ் எடுத்துட்டு இதுல வந்து நைட்ரிக் ஆசிட் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போடுறோம். ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இங்க நம்மளுக்கு ஆக்சிடேஷன் நடந்து சக்காரிக் ஆசிட் ப்ராடக்டா கிடைக்குது. ஸோ சக்காரிக் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சர் எழுதும் போது நமக்கு இன்னமும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இங்க மேல நம்ம வந்து ஒரு குளுக்கோனிக் ஆசிட் எழுதணும் இல்லையா? இந்த குளுக்கோனிக் ஆசிடும் நம்மளுக்கு நைட்ரிக் ஆசிட் ட்ரீட் பண்ணும்போது இதுவும் நமக்கு அதே சக்காரிக் ஆசிட கொடுக்குது. ஸோ இதே குளுக்கோனிக் ஆசிட மேல கிடைச்ச குளுக்கோனிக் ஆசிட நம்ம இதே மாதிரி கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போட்டு ஆக்சிடைஸ் பண்ணும்போது அதுவும் நம்மளுக்கு சக்காரிக் ஆசிட கொடுக்குது. ஸோ இப்போ குளுக்கோஸுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் காமிப்போம். CHO CHOH 4 times CH2OH. ஸோ இதுல நம்ம கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போடுறோம்.
ஸோ கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போடும்போது ஆல்டிஹைடு குரூப்பையும் அது ஆசிடா மாற்றும். பிரைமரி ஆல்கஹாலா இருந்ததுன்னா அதை டைரக்டா நம்மளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தி கொடுக்கும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது? COOH, CHOH 4 times COOH. இது சக்காரிக் ஆசிட். சக்காரிக் ஆசிட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம்? மேலே இருந்த கார்பாக்சிலிக் குரூப் ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடுது? கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறிடுது. இந்த பக்கம் பார்த்தோம்னா கீழே டெர்மினல்ல அடுத்த எண்டில் வந்து நம்மளுக்கு ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போது நம்ம கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம், அதாவது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது பிரைமரி ஆல்கஹால் தான் டைரெக்டாக என்னவா கன்வெர்ட் ஆகும்? கார்பாக்சிலிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். இதே வந்துட்டு செகண்டரி ஆல்கஹால் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? நம்மளுக்கு பாண்ட் கிளீவேஜ் இருந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு இதே 6 கார்பன் செயின் இருக்குது. அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் நமக்கு ஃபார்ம் ஆனதுனால இன்னொரு டெர்மினல்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த கார்பன்ல இருக்கக்கூடிய OH குரூப் பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப்ன்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த பார்ட் தான் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? ஆசிடா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த டெர்மினல்ல இருக்கக்கூடிய இந்த OH வந்து நம்மளுக்கு பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றோம். ஸோ அதே மாதிரி நம்ம குளுக்கோனிக் ஆசிடுக்கும் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ குளுக்கோனிக் ஆசிட் அப்படின்றது COOH, CHOH 4 times CH2OH. ஸோ இதில் அதே மாதிரி நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது இந்த பார்ட் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு? கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆயிருந்தது. நம்ம வந்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த பார்ட் டைரக்டா என்னவா கன்வெர்ட் ஆகுது? நம்மளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குளுக்கோஸ்ல இன்னொரு டெர்மினல்ல நம்மளுக்கு பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் த presence of primary alcoholic group. சரியா? ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸையும் வச்சு குளுக்கோஸினுடைய ஸ்ட்ரக்சரை நம்மளுக்கு ஃபைனலாக கொடுக்குறாங்க. ஸோ குளுக்கோஸினுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி எழுதணும்? நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் எழுதணும். ஸோ CHO C முதல்ல 6 கார்பனையும் நீங்க ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6. இப்போ இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது செகண்ட் கார்பன்ல நீங்க OH ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன். மூணாவது கார்பன் வரும் பொழுது ரைட்ல வந்து ஹைட்ரஜன், இந்த பக்கம் OH. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OH H. அதுக்கப்புறம் இங்க சேஞ்ச் ஆகாது, அப்படியே OH, இங்க H போடணும், இந்த இடத்துல CH2OH. ஸோ ஸ்ட்ரக்சர் நீங்க இப்படி தான் காமிக்கணும். இந்த ஸ்ட்ரெயிட் செயின் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு விருப்பப்படுற மாதிரி இங்க OHக்கு பதிலா இங்க H, இங்க OH, இங்க OH, இங்க H அந்த மாதிரி போடக்கூடாது. ஸோ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, லீனியர் ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்கன்னா இப்படி தான் நீங்க எழுதணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து CHO, லாஸ்ட் டெர்மினல்ல CH2OH கொடுக்கணும். செகண்ட் கார்பன்ல பார்த்தோம்னா ரைட் சைட்ல OH, அதுக்கப்புறம் அடுத்த சைட்ல H. ஒரு சைடு OHனா அடுத்த சைடு H. தேர்ட் கார்பன்ல ரைட் சைட்ல ஹைட்ரஜன், ஃபோர்த்தில் ஃபிஃப்த்தில் வந்து ரைட் சைட்ல OH நம்ம காமிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து முக்கியம். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் எல்லாம் காமிக்க போறோம். அதனால இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க வந்து கரெக்டா வந்து போட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்படிதான் வந்து குளுக்கோஸினுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம எலிசிடேட் பண்றோம். இப்போ இதுல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? இங்க வந்து அவங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க? குளுக்கோஸ் ஆன் prolonged heating with hydrogen iodide forms N-hexane.
வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ் அல்லது அக்கவுண்ட் ஃபார் த ஃபாலோயிங் அந்த மாதிரி அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல இருந்து நீங்க என்ன வந்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரேர் கண்டிஷன்ல இந்த ரியாக்ஷன்ஸை எழுத சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து கான்ஸ்டன்டா குளுக்கோஸ் ஹைட்ரஜன் அயடோட ரியாக்ட் பண்ணுதுன்னா என் ஹெக்சேன் ஃபார்ம் ஆகுது. என் ஹெக்சேன் ஃபார்ம் ஆகுதுன்னா நம்மளுக்கு என்ன சொல்றோம், எல்லா கார்பனும் வந்து ஸ்ட்ரெயிட்டா லிங்க் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஹைட்ராக்சிலாமின் ரியாக்ஷனும் கேட்டிருக்காங்க, ஹைட்ரஜன் சயனைட் ரியாக்ஷனும் கேட்டிருக்காங்க. அல்லாம ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சரியா? குளுக்கோஸ் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ராக்சிலாமின் ஃபார்மிங் ஆக்சிம். வாட் இட் இண்டிகேட்ஸ் அந்த மாதிரி அதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பிரசன்ஸ் ஆஃப் விச் குரூப் அந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி குளுக்கோஸ் வந்து புரோமின் வாட்டரோட போடும்போது யூ கெட் குளுக்கோனிக் ஆசிட். வாட் டு யூ இன்ஃபர் அந்த மாதிரி what functional group is present in glucose when glucose is treated with the bromine water அந்த மாதிரி. ஸோ இங்க கொடுத்துருக்க இந்த லைனே தான் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டு நம்மளுக்கு ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸும் முக்கியம்னா இந்த சாப்டர்ல இவ்வளவுதான் நீங்க ரியாக்ஷன்ஸ் வந்து படிக்க போறீங்க. ஃப்ரக்டோஸ்க்குலாம் நமக்கு ரியாக்ஷன்ஸ் கிடையாது, வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ கண்டிப்பா வந்து வீடியோ முடியும் போது எப்படி ஸ்ட்ரக்சரை நம்ம எலிசிடேட் பண்ணோன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.